நாளும் கேட்டு வருகிற சத்தியத்தின்படி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன் வாழ்வு, யோபு சோதனையை ஜெயித்தவன். சொல்லலாமா? யோபு சோதனையை ஜெயித்தவன். யோபுவின் வாழ்வை நாம் பலமுறை கதைகளாய் கேட்டிருப்போம். யோபுவின் வாழ்வை குறித்து பிரசங்கங்களையும் கவனித்திருப்போம். பல நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் சிந்திக்கிற ஒரு சிந்தனை, ஏன் யோபுவுக்கு இப்படி ஒரு சோதனை வந்தது? பல நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் சோதனைகளை விரும்புவதே இல்லை. சோதனை வேண்டாம் என்று சொல்லுவார்கள், கஷ்டங்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள், உபத்திரவங்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஏன் இந்த சோதனையெல்லாம் தேவன் எனக்கு அனுமதிக்கிறார் என்று கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சோதனை நமது வாழ்வை ஆசீர்வதிக்கவே, சோதனைகள் நம்மை ஒரு சாதனையாளர்களாய் மாற்றவே, உபத்திரவங்கள் நம்மை உயர்த்தவே. அழிந்து போகிற பொண்ணே புடமிடப்பட்டு சோதிக்கப்படுமானால் வேதம் சொல்கிறது, அழிந்து போகக்கூடிய இவ்வுலகத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொன்னானது, தங்கமானதையே புடமிட்டு அதை சுத்திகரித்து பொன்னாக மாற்றுகிறார்கள் என்றால், விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படுவது உறுதி. அப்ப ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்வும் சோதனைகளுக்குள்ளாய் கடந்து போகும். அதற்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் எல்லா விதங்களிலும் ஏதோ ஒரு விதத்தில் சோதிக்கப்படுவது உறுதியே. ஏன் நமது அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசுவும் நம்மை போல எல்லா விதத்திலும் பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இயேசுவே சோதனைக்குள் கடந்து போக வேண்டியது அது தேவையானால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். ஆனால் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், சோதனையின் நடுவிலே நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். சோதனையின் நடுவிலே நீங்களும் நானும் முன்னேற முடியும். உபத்திரவத்தின் நடுவிலே நாம் உயர்வுக்கு செல்ல முடியும். சோதனை வந்தாலும் அதை சகித்து அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இதற்கு வேதத்தில் இருக்கிற ஒரு நல்ல முன்னுதாரணத்தின் பாடம் யோபுவின் வாழ்வு. யோபு சோதனையை ஜெயித்தவன். அருகாமையில் உங்களை பார்த்து சொல்லுங்க, யோபு சோதனையை ஜெயித்தவன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளையும், உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயிப்பீர்களாக. ஆமென். இந்த மாலை நேரத்தில் யோபுவின் வாழ்விலிருந்து ஒரு 3 பகுதிகளாய் பிரித்து, அவர் வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 பகுதிகளாய் பிரித்து உங்களோடு சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். யோபுவின் வாழ்வின் சோதனைக்கு முன், யோபுவின் வாழ்வின் சோதனையின் நடுவில், யோபுவின் வாழ்வின் சோதனைக்கு பின் என்று 3 பகுதிகளாக அவர் வாழ்வை பிரித்து அவர் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், யோபுவின் வாழ்க்கையில் சோதனைக்கு முன். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவின் வாழ்வு சோதனைக்கு முன் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். முதலாவது காரியம் வேதம் சொல்கிறது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேருள்ள ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்வில் பாருங்கள், சோதனைக்கு முன்பே அவன் நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், அவன் நல்லவனாய் இருந்தான். வேதம் யோபுவை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறது. அவன் நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தேவ மனிதன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எனக்கு கஷ்டம் வந்தபோது ஜெபித்த தேவ மனிதன் அல்ல. சில நேரங்களில் பாருங்க, அநேக தேவ பிள்ளைகள் சில கஷ்டங்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. வேதனை வந்தா, பாடு வந்தா, உபத்திரவங்கள் வந்தா அவங்க கர்த்தரை தேடி ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த தேவ மனிதன் சோதனைக்கு முன்பாகவும் இவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, சோதனைக்கு முன் அவர் வாழ்வு எப்படி இருந்தது என்றால், 2ஆம் 3ஆம் வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது, அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்ததாம். நீங்கள் வீடுகளில் இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 7 குமாரர், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள்,
3000 ஒட்டகங்கள், 500 ஏடு மாடுகள், 500 கழுதைகள், எல்லா மிருக ஜீவன்கள், திரளான பணிவிடைக்காரர்கள். வேதம் சொல்கிறது அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, சில ஊர்ல இவங்க தான் பெரிய பணக்காரர்கள், இவங்க தான் பெரிய வீடு வைத்திருக்கிறவர்கள், இவங்க தான் பெரிய சொத்துக்காரர்கள் என்று சொல்வது போல வேதம் அன்றைக்கு இருந்த கிழக்கத்திய புத்திரர்களே யோபு திரளான ஆஸ்தி உடைய, ஐஸ்வர்யம் உடைய பெரிய ஒரு மனிதனாய் இருந்தானாம். கரமையேற்றுவாராம் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் சோதனைக்கு முன் ஆசீர்வாதமாய் இருந்தவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவன் குறைவுள்ளவன் அல்ல. இவன் ஒரு சாதாரண எளிமையானவன் அல்ல. இவனுக்கு நல்ல ஆஸ்தி இருந்தது. இருக்கிறதிலே பெரிய பணக்காரன் போல யோபு இருந்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பாருங்க. சோதனைக்கு முன் யோபுவின் வாழ்வு எப்படி இருந்தது என்றால் 4-5 வசனங்கள் வீட்டில் வாசிங்க. நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்கிறேன். அந்த யோபுவானவன் தன் குடும்பத்தை சரியாய் நடத்துகிறவனாய் இருந்தான். பாருங்க, அவன் பெரிய பணக்காரன் என்பதால் அடிக்கடி அந்த பிள்ளைகள் வீடுகளில் விருந்துகள் எல்லாம் நடக்கும். நல்ல விஸ்தாரமான உணவுகள், நல்ல சந்தோஷங்கள், கழிப்புகள் இருக்கும். அப்பெல்லாம் இந்த யோபுக்கு என்ன இருக்குன்னா, என் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷத்துல அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, பாவம் பண்ணியிருந்தா, இல்ல தேவனை தூசித்திருந்தா என்ன பண்றது என்று சொல்லி விருந்து முடிந்தவுடன் அடுத்த நாள்ல பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பலி செலுத்தி, அவங்க தெரியாம அறியாம பாவம் செஞ்சிருந்தா கூட அதை தேவனுக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கத்தக்கதாக தனது குடும்பத்தை சரியாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவ மனிதனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஷ்டம் போல நடக்கட்டும் என் பிள்ளை, இஷ்டம் போல வாழட்டும் என்று யோபு நினைக்கவில்லை. அவர்கள் தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களை அழைத்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை யோபு செய்து வந்தானா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் அநேகம் உண்டு. இந்த யோபுவான சோதனைக்கு முன்பே பாருங்கள், அவர் தான் நல்லவனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, நல்ல அநேக ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தரை தேடினான். அது மட்டுமல்ல, தனது குடும்பத்தை சரியாய் நடத்தினான். தன் பிள்ளைகளையும் பாவம் செய்ய அவன் அனுமதிக்கவில்லை. அவன் தடுத்து நிறுத்தினான். அவர்களுக்காக ஜெபம் பண்ணினான். அவர்களையும் ஜெபத்துக்கு கொண்டு வந்தான். இப்படி யோபுவின் வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாய் இருந்தது. கரமையேற்று ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த யோபுவின் வாழ்வை குறித்து சோதனைக்கு முன் பார்க்கிறோம். சோதனைக்கு முன் அவன் நீதிமான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், குடும்பத்தை நன்றாய் நடத்தினவன். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொன்னார். 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் என்றால், சாத்தான் தேவனிடத்தில் போய் ஆண்டவரை பார்த்து சொல்றான், யோபுவின் மேல் அவன் கவனம் வச்சதை பேசுறான். யோபுவை குறித்து அவன் குற்றச்சாட்ட ஆண்டவருக்கு அனுமதி கேட்க நிற்கும் போது சாத்தானை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. கையை உயர்த்துறாங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்றார், யோபு மாதிரி பூமியில யாருமே இல்லப்பா. நான் ஒரு வார்த்தை பாருங்க, யாராவது இந்த ஊர்ல பெரிய ஆள் ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல இந்த பிரதர் இந்த சிஸ்டர் மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன அளவில் சிந்திப்போம். ஒரு ஊர் தலைவர் வந்து இந்த ஊர்ல ஒரு ஒரு பேரை சொல்லி இந்த ஊர்ல ரொம்ப நாள் இந்த பிரதர் இருக்கிறார், இந்த சிஸ்டர் இருக்கிறார், இவரை மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 பிள்ளைய, நல்ல ஒரு சகோதரிய சகோதரனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னா என்ன ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அப்போ இந்த ஊர்ல ஒரு 1000 குடும்பம் இருந்தா 1000 குடும்பத்துல என்னைய தலைவர் என்ன சொல்லிட்டார்? நல்லவன் சொல்லிட்டார் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்ற சாட்சியை கவனிக்கிற, பூமியிலேயே இவனை போல நல்லவன் ஒருவனும் இல்லை. கையை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஜெபம், ஏன் விசுவாசம்? நீங்களும் நானும் தேவனிடத்துல நல்ல சாட்சி பெற விரும்பணும். மனுஷனுடைய நற்சாட்சி மாறும். எந்த மனுஷனும் மாயை, பொய்யே என்று வேதம் சொல்கிறது. மனுஷனால் வருகிற புகழ்ச்சியை நம்ம ரொம்ப விரும்பக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இடங்கிற இடம் எங்கன்னா, மனுஷங்க மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறோம். மனுஷங்க நம்ம என்ன நினைப்பாங்க நம்ம சிந்திக்கிறோம். அது அப்படியே பழகிடுச்சு. அப்படியே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க.
பிறர் உன்னை அப்படி நினைச்சிருவாங்க, இப்படி நினைச்சிருவாங்க. சின்ன வயசுலயே நம்ம அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துடுறோம். அன்பானவர்களே, நம்ம அதை கொஞ்சம் மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகள், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க அதை மாத்தி தான் சொல்லி கொடுக்குறோம். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா, தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லி கொடுக்குறோம். தேவன் உன்னை பார்க்கிறாரு நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஏனென்றால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அநேக வருஷம் சபைக்கு போனவங்க, அநேக வருஷம் ஊழியம் செஞ்சவங்க கூட பண்ற தவறுகள் ஒரு தவறு. மனுஷனுடைய நற்சாட்சியை தான் அதிகம் எதிர்பார்க்கிறாங்களே ஒழிய, விரும்புறாங்களே ஒழிய, தேவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பல வேளைகளை மறந்து போயிடுறாங்க. ஏன்னா நம்ம அப்படியே சொல்லி கொடுத்து வளர்ந்துட்டோம். சின்ன வயசுல பெற்றோர்கள், அவங்க அம்மா பாக்குறாங்க, உங்களை பாட்டி பாக்குறாங்க, மாமா தப்பா நினைச்சிருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க, ஏத்து வீட்டுக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க, அப்படி அவங்க தப்பா நினைச்சிருவாங்க நம்ம சொல்லி பார்க்கிற மனுஷங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கும் நம்ம கத்து கொடுத்துட்டோமே ஒழிய, நம்ம எப்போது காண்கிற, என்றென்றும் பார்க்கிற தேவனுக்கு முன்பாக நற்சாட்சியோடு வாழணும்ன்றத நம்ம பலமுறை சொல்லி கொடுக்க தவறிட்டோம். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா இந்த மாலை நேரத்துல பாருங்க, இந்த யோபுவின் வாழ்வு நமக்கு ஒரு பாடம். இந்த யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தது கர்த்தரே. ஒருவேளை நான் சொல்றது போல நீங்க மற்றவங்கள சாட்சிக்காக வாழ்ந்தா, ஒரு பெரியம்மாவோ பெரியப்பாவோ மாமாவோ அத்தையோ நம்ம கூட 10 மணி நேரம் இருப்பாங்க, ஒரு நாள் இருப்பாங்க, ஒரு மாசம் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வாழ்வு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இல்ல அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, குடும்பங்களை பார்க்க போயிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் தான் நம்ம என்றென்றும் எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப சோதனைக்கு முன் பார்க்கிறோம், இவருடைய வாழ்வு தேவனால் நற்சாட்சி பெற்ற வாழ்வா இருந்தது. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் பாருங்க, சோதனைக்கு முன் அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், யோபுவின் சரித்திர புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாத்தான் அதை சொல்லுகிறான் பாருங்கள். நீர் அவன் வீட்டையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. நாம் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சோதனைக்கு முன் அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தேவ பாதுகாப்பு இருந்துச்சு. சாத்தான் அவன் சொல்றான், யோபுவுக்கு இது தெரிஞ்சுச்சா இல்லையா எனக்கு தெரியல, சோதனைக்கு முன் இந்த நீதிமானுக்கு பாருங்க கர்த்தர் என்ன பாதுகாப்பு வச்சிருந்தாருன்னா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப சோதனைக்கு முன் யோபுவின் வாழ்க்கை கொஞ்சம் பாருங்களேன், அப்படி ஒரு காட்சியா பாருங்க. அவர் ரொம்ப நல்லவனா இருந்தான், நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனை தேடுகிற ஒரு பிள்ளையா இருந்தான். அது மட்டும் அவன் நல்ல ஆசீர்வாதமானவனா இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அடுத்து பாருங்க, குடும்பத்தை சரியா நடத்தினான், குடும்பத்தை பிள்ளைகளை சரியா நடத்தினான். பாவம் செய்யாதபடி அவங்களை கூப்பிட்டு கர்த்தர் சமூகத்தில் வைத்து அவங்களுக்காக அன்றைய கால முறை பலி செலுத்துகிற சர்வாங்க தகன பலி, இன்றைய கால முறை ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள், விண்ணப்ப பலிகள் ஏறெடுக்க வேண்டும். அப்ப அவன் குடும்பத்தை சரியா நடத்தினான். நான்காவது பார்த்தோம், அவன் தேவனிடத்தில் எப்படி பெற்றான்? சாட்சி பெற்றவனா இருந்தான், தேவ பாதுகாப்பு பெற்றவனா இருந்தான். கரமையை தள்ளியா சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கை எவ்வளவு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கையப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோபுவின் வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும், அது நினைப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் நல்லா போகுதுப்பா, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல மனைவி, பிரச்சனையே இல்லை, ஆல்வேஸ் நல்ல ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதையோட நம்ம வாழ்க்கையில சில நேரம் முடியாது. பாருங்க, நம்ம இதுவரைக்கும் பார்த்தது யோபுவின் வாழ்க்கையில் சோதனைக்கு முன். இப்ப நம்ம பார்க்க போகிற இரண்டாவது ஒரு காரியம், யோபுவின் வாழ்க்கையில் சோதனையின் நடுவில், சோதனையின் மத்தியில், சோதனை வந்தபோது யோபுவின் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் ஒரு காரியம் பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ யோபுவுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில சோதனை நடுவில் பாருங்க, ஆண்டவர் யோபுவை யார்கிட்ட விட்டார் தெரியுமா? யார்கிட்ட விட்டார்? சாத்தான் விட்டார். தேவனே
சோதனையை யோபு சந்திக்கும்படி அனுமதி கொடுத்தார், பெர்மிஷன் கொடுத்தார். அது வரைக்கும் சாத்தானால யோபுவை தொட முடியல. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சரி என் மகன் இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் பெருமை மேட்டிமை எல்லாம் இருக்கிறனால என்னை தேடல, நீ வேணா சோதிச்சு பார், யோபுவின் விசுவாசத்தை சோதிச்சு பார், உத்தமத்தை சோதிச்சு பார், அவனுடைய உண்மையை சோதிச்சு பார், அவனுடைய வைராக்கியத்தை சோதிச்சு பார் என்று யோபுவின் வாழ்க்கையில சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார். அன்பானவர்களே, இது சத்தியத்தை நாம் சரியா புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. சில நேரங்களில நமது வாழ்க்கையில தேவன் சில பரீட்சைகளை நமக்கு அனுமதிப்பார். சில நேரம் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார் என்று நாம் சொல்லிக் கொள்ளாதபடி, இது தேவனால் வந்த பரீட்சையா, இது தேவன் எனக்கு அனுமதித்ததா என்று சிந்திக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப சோதனை நடுவில் யோபுவுக்கு நடந்தது என்ன? இது தேவன் அனுமதித்த சோதனை. மறந்துடாதீங்க, இது தேவன் அனுமதித்த சோதனை. இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த வாஸ்தவம் ரொம்ப போயிடும், நான் சுருக்கமா சொல்றேன். அவன் ஆஸ்திகளை எல்லாம் இழந்தான். நான் முன்னாடி வாசித்தது போல அவருக்கு இருந்த ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையும் இழந்தோம். சோத்திரம். சில நேரம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இழந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் இழந்தாவே நம்ம தாங்க மாட்டோம். சின்ன தொகையை மிஸ் பண்ணிட்டாவே நம்மளால தாங்க மாட்டோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு சின்ன தொகை தெரியாம நம்ம கீழே போட்டா கூட நம்ம மனசு இதாகாது. பொறுங்க, 6 நாள் சம்பளம் ஒரு சின்ன ரூபாவே இருக்கட்டுமே, நம்ம பிள்ளைகளுக்கு சில நேரம் ₹1 துவச்சிட்டு வந்தா கூட நம்ம சொல்லிட்டு இருப்போம், ₹1 துவச்சிட்டு வந்துட்டாருவோம். நம்மளால ஏத்துக்கு மனசு வராது. ஆனா இப்ப பாருங்க, ஆஸ்திகள் எல்லாம் சோதனை நடுவில் யோபு இழந்தான். அது மட்டும் அல்ல, வேணும் சொல்லுகிறது இன்னும் ஒரு படி மேல, அவன் தன் பிள்ளைகளை எல்லாம் இழந்தான். அவனது 7 குமாரர்கள் 3 குமாரத்திகளும் மரித்து போனார். சிந்தித்து பாருங்க அன்பானவர்களே, யோபுவுக்கு வந்த சோதனை வார்த்தையால் சொல்ல முடியாது. முதலில் சொத்துக்கள் எல்லாம் போனது, பின்பு அவனது உறவு, இரத்த உறவு, சொந்த பிள்ளைகள் போனது. இப்படிப்பட்ட சூழலில் நீங்களும் நானும் கடந்து போயிருந்தால் என்ன சொல்லுவோம் என்ற வார்த்தையே எனக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் நான் கடந்து போயிருந்தால் என் நாவில் என்ன வார்த்தை வரும் என்று சொல்வதற்கு எனக்கே வார்த்தை இல்லை. ஆனால் இந்த தேவ மனிதன், இந்த பக்தி உள்ளவன், நீதிமான் யோபு இப்படிப்பட்ட சோதனைகள் நடுவே கடந்து போனான். அந்த நேரத்தில் ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். ஆனால் பாருங்கள், வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. 20ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. கரம் உயர்த்தி உண்மையோடு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சியுள்ள மனிதனை நாம் நிச்சயம் பார்த்திருக்க வேண்டும். இப்படி சொன்ன உண்மையான தேவ மனிதனை நம் கண்கள் கண்டால் நலமாயிருக்கும். யார் இப்படி சொல்லுவா? யார் இப்படி சொல்லுவா? சொத்தெல்லாம் இழந்து, பிள்ளையெல்லாம் இழந்து, நம்ம அழாதப்பா நம்ம பக்கத்துல போய் ஐயோ கஷ்டமா இருக்கே அழுகிறானே கண்ணை துடைக்கலாம் போனா, இந்த யோபு சொல்றாரு, ஐயா தன் சால்வையை கிழிச்சு தலையை சிரைச்சு சொல்றான், நான் நிர்வாணியா தான் வந்தேன், அவனு கொண்டு வரல. அது பாருங்க, நீ என்ன சொத்தை இழந்துட்டா நான் அழுகை நினைச்சிட்டேன். சொத்து சாத்தானுக்கு இது ஒரு பாடம். அவன் சொல்றான், நான் சொத்து இழந்ததுக்காக நான் முறுமுறுக்க போறேன், என் ஆஸ்தி இழந்ததுக்காக கர்த்தரை குறை சொல்ல போறேன், என் ஆஸ்தி இல்லாம போனதுக்காக தேவனை பத்தி நான் முறுமுறுக்க போறேன், பாவம் செய்ய போறேன், என் பிள்ளை போனதுக்காக நான் பாவம் செய்ய போறேன், முறுமுறுக்க போறேன். அப்ப நான் ஒண்ணுமே கொண்டு வரலப்பா. அது சொல்றான் பாருங்க, நான் நிர்வாணியா தான் வந்தேன். ஒருவேளை என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை உருவிட்டு விட்டுட்டு நீ நிர்வாணமா விட்டுருந்தா கூட அவன் சொல்ற வார்த்தையின் அர்த்தத்தை நான் இப்படி புரிந்து கொள்றேன்.
நான் வந்ததே எப்படிதான் வந்தேன்? நிர்வாணியா தான் வந்தேன். எதுவுமே கொண்டு வரல. நான் நிர்வாணியாவே திரும்ப போவேன். இவையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கரம் அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனை நடுவிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை, இந்த யோபுவின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு சவால், நமக்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி, நமக்கெல்லாம் ஒரு பாடம். சில நேரங்களில் தேவ சமூகத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்றேன், சின்ன கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியல, சின்ன போராட்டங்களை நம்மளால சகிக்க முடியல, சின்ன அவமானம், சின்ன நிந்த, சின்ன ஒரு 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 நெருக்கம், சின்ன ஒரு இழப்பு, ஒரு சின்ன ஒரு சோதனை, உபத்திரமம், போதும் கர்த்தாவே என்று சொல்றோம். போதும் கர்த்தாவே என்று நம்ம ஆண்டவரை பற்றி முறுமுறுக்கவும் பாவம் செய்யவும் செஞ்சிடறோம். நான் பக்தன் யோபு இவ்வளவு சோதனை நடுவிலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமா இருந்து அவன் பாவம் செய்யாமல் உத்தமத்தில் உறுதியா இருந்தான். கரங்கராசை துறல்லேயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சோதனை நடுவில் பாருங்க, இவ்வளவு உறுதியா இருக்கணும், ஆசீர்வாதமா மாறினாங்க இல்ல. சாத்தான் பாருங்க, ஒரு மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலை 7 மடங்கு ஆக்குற மாதிரி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, என்னப்பா ராஜா நீ வச்ச சரி நான் இதுக்கு வணங்கணும் சொன்ன உடனே பார்த்தான் அவன், என்னடா நீ இவ்வளவு உறுதியா இருக்கியா? ஒரு மடங்கு அக்னி எப்படி என்ன பண்ணு, 7 மடங்கு அக்னி மாதிரி மறுபடியும் அடுத்து போய் இருந்தாண்டு இவன் இன்னும் கொஞ்சம் இந்த சூடுலாம் பத்தாது. இந்த சூடுலாம் யோபுக்கு பத்தாது. ஏற்கனவே ஆஸ்தி போச்சு, பிள்ளை போச்சு, இந்த சூடு பத்தாது. மறுபடியும் யோபுக்கு பாருங்க சோதனை நடுவில் அவன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரத்தக்கதான சோதனை. எங்க வீட்டில் அந்த சம்பவங்களை வாசிப்பாங்க, ரொம்ப அருமையான சம்பவங்கள். அவன் சரீரமெல்லாம் பருக்கெல்லாம் நிறைந்து, அவன் உருவெல்லாம் அழிந்து, ஒரு ஓட்டை எடுத்து சொரிகிற நிலைமைக்கு போயிட்டான். சோதனை நடுவில் யோபு சந்தித்ததை பாருங்க, தாங்க முடியாத ஒரு வேதனை. இதுவரைக்கும் மன வேதனை இருந்துச்சு, பார்த்தா இப்ப சரீரத்திலும் வேதனை, இழப்பு தான் அது இது போனா இப்ப பாருங்க சரீரத்தில் சொரியத்தக்க ஒரு வேதனை வந்துருச்சு. சோதனை நடுவில் அப்ப கூட பாருங்க அப்படியே இருக்க. அதோட முடிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க இன்னும் ஒரு படி சாத்தான் எப்படி எல்லாம் செயல்படுறா பாருங்க. நம்மளை வீழ்த்துறதுக்கு படிப்படியா அவன் திட்டத்தை வகுக்கிறத பாருங்க. அடுத்து தன் சொந்த மனைவியே சொல்றான், அப்பா நீ என்ன நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு, இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிற. அவன் அழகா சொல்றான், அந்த நேரத்துல கூட நீ தான் பைத்தியக்காரி மாதிரி பேசுற, தேவனிடத்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இந்த வார்த்தையை யாராவது சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? துணிஞ்சு இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா? தேவனிடத்துல நன்மையை பெற்றனால் தீமை ஆண்டவர் கொடுத்தாலும் பெற ஆயத்தம். அப்படி உண்மையா எத்தனை விசுவாச பிள்ளைகளால சொல்ல முடியும்? நீங்க பதிலா கொடுக்க வேணாம், உங்க மனசாட்சியில நீங்களே கேளுங்க. இப்படி நீங்க சொல்ல முடியுமா? ஒரு கட்ஸ் இருக்கா, அந்த இது இருக்கா, தைரியம் இருக்கா? ஒரு சோதனை கஷ்டம் இழப்பு வந்தா ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றேன், இந்த தீமையை நான் பெற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற சொல்லுகிற பலன் நமக்கு இருக்கா? அல்லேலூயா. அது தேவ கடவுள் சொல்றாங்க, பைத்தியக்காரி நீ என்ன எப்படி சொல்ற? சொத்து போனா போகுது, பிள்ளை போனா போட்டும், சரீரம் செத்து போனா போட்டும், தேவனிடத்தில் எத்தனை நன்மை பெற்றேன், ஆசீர்வாதமா இருந்தேன், எல்லாம் இருந்துச்சு, என்னென்னமோ இருந்துச்சு, எல்லாம் நன்மையை பெற்றனே, இந்த தீமையை நான் பெற்றதுல என்ன தப்பு இருக்கு? கர்த்தர் எனக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், தேவனிடத்துல நன்மையை பெற்றனா இந்த தீமையை பெற வேண்டாமா என்றான். அல்லேலூயா. கரம் ஏத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தேவ மனிதனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. சோதனை நடுவில் யோபு வாழ்க்கையை பாருங்க, என்ன ஒரு மகிமையான வாழ்க்கை பாருங்க. அவன் அந்த நேரத்தில் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். அடுத்து பாருங்க, நிறைய உங்களுடைய சோதனையில சிநேகிதர்லாம் வர்றாங்க, முருகு இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, அப்பயும் அவன் உறுதியா இருக்கிறான். கடைசி பாருங்க, சோதனையில யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்றான். வேதத்துல பார்க்கிறோம், யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் இறந்திருக்கிறான், எல்லா ஆஸ்தி போச்சு, பிள்ளை போச்சு, சரீரம் சரியாக இன்னும். ஆனா அந்த நேரத்துல கூட தன் சோதனையில தன் சிநேகிதருக்காக
வேண்டுதல் செய்கிறான். அல்லேலூயா. நம்ம கஷ்டம் வந்தா 4 பேர்ட்ட போய் ஐயா எனக்கு நீ என்ன பண்ணிரு சோமன்னு அப்புறம் இல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது. ஆனா பிறருக்காக ஜெபிக்கிறோமா? என் கேள்வி தான். நமக்கு கஷ்டம் வந்தா கஷ்டம் வர்ற நேரத்துல நாம பிறருக்காக ஜெபிக்கிறோமா? சோதனை நம்ம யோபு பாருங்க, சோதனை நடுவிலும் அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த மாயத்துல உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்களுக்கு எத்தனை சோதனை கஷ்டம் வந்தாலும் பிறருக்காக ஜெபிக்கிறத விடாதீங்க. ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறத விடாதீங்க. சபைக்காக ஜெபிக்கிறத விடாதீங்க. ஊழியத்துக்காக ஜெபிக்கிறத விடாதீங்க. நீங்க சோர்ந்து போற நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கரம செய்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியம் முடிச்சதோட சோதனைக்கு பின் யோபுவின் வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாமா? 42 அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது ஆமென் வேதம் சொல்கிறது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சோதனைக்கு பின் யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய எல்லா சிறையிருப்பையும் தேவன் மாற்றி போட்டார். கையை பக்கத்துல இருக்க கை பிடிச்சு சொல்லுங்க, தேவன் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். பாருங்க, யோபுவின் வாழ்க்கை மாறினது. அவன் முன்னாடி நல்லா இருந்தான். இடையில கொஞ்ச காலம் கஷ்ட காலங்களுக்குள்ள போனான். சோதனை காலத்துல போனான். சோதனைக்கு பின் அவர் வாழ்வில் மாற்றங்கள் வந்தது. இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த ஜெபத்துக்கு பின் உங்கள் வாழ்வில் கர்த்தர் மாற்றத்தை தருவார். சிறையிருப்புகள் மாறும். நீங்க அறியாத சிறையிருப்புகள், நீங்கள் விரும்பாத சிறையிருப்புகள், பல ஆண்டுகளா நாட்களா உங்க வாழ்வில் இருக்கிற சோதனையின் சிறையிருப்புகளை தேவன் மாற்றிக் கொள்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கரம் ஏற்றி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யோபுவுக்கு சோதனைக்கு பின் யோபுவின் வாழ்வை பாருங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஹalleluya. பாருங்க, மீண்டும் அவனுக்கு பிள்ளைகளை தேவன் தந்தார். 7 குமாரர் 3 குமார்த்திகளை மீண்டும் தந்தார். அவருக்கு இருந்த ஏற்கனவே சொத்துக்கள் எவ்வளவு இருந்துச்சோ, யோபு சோதனைக்கு முன் எவ்வளவு சொத்து இருந்துச்சோ, எவ்வளவு ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இருந்ததோ, இந்த சோதனைக்கு பின் எல்லாம் டபுள் டிஜிட்டா ஆயிடுச்சு. எல்லாம் ரெட்டிப்பா மாறிடுச்சு. சோதனைக்கு முன் இருந்த நம்பர்ஸை காட்டினோம், இப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம். பக்கத்துல இருக்க மனுஷங்க சோதனை வேணாம்னு நினைச்சீங்கன்னா 2 மடங்கு கிடைக்காது. ஹalleluya. சோதனையில பாருங்க, அவன் ஜெயிச்சனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். மறுபடியும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். அதுல ஒரு விசேஷம் பாருங்க, 3 பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகள், ரொம்ப அழகான பெண் பிள்ளைகளா இருந்தாங்க. ஹalleluya. கர்த்தர் நமக்கு தரதெல்லாம் பெஸ்டா கொடுத்தார். சோதனை கண்டு சோர்ந்துறாதீங்க, உங்களுக்கு பெஸ்ட் இருக்கு. ஆமென் சொல்லலாமே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை தருவார். ஹalleluya. சோதனை ஜெயிச்சா உங்களுக்கு என்ன இருக்கு? பெஸ்ட் இருக்கு. விசுவாசம் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, கடைசி வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. யோபு 42 அதிகாரம் 16 17 வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹalleluya. சோதனைக்கு பின்பு பாருங்க, அவர் பாருங்க 4 தலைமுறை பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து நெடுநாளா உயிரோடு இருந்து பூரண வயசுள்ளவனாய் மரித்தான். ஹalleluya. சோதனைக்கு பின்பு தலைமுறை தலைமுறையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுவுக்கு வைத்திருந்தார். இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்கிற ஆராதிக்கிற தேவ சன்னதியே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில சோதனை கண்டு எழறனா தலைமுறை ஆசீர்வாதம் தங்காது. சில கஷ்டத்தை கண்டு எழறிட்டா தலைமுறை ஆசீர்வாதம் இருக்காது. சில பிரச்சனைகளை உபத்திரவங்களை கண்டு கிறிஸ்துவை முறுமுறுத்துட்டா தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம் இருக்காது. யோபு சோதனையை ஜெயித்ததால்
சோதனைக்கு பின்பு வேதம் சொல்கிறது அவன் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். ஹalleluya. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் யோபின் சோதனை வாழ்க்கைக்கு பின்பாக இருந்த சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உங்க சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க வாழ்வில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததியாய் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யோபுவின் வாழ்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். சோதனையை ஜெயிக்க முடியும். கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். சோதனையை கண்டு சோர்ந்துடாதீங்க, சோதனையை கண்டு துவண்டுறாதீங்க, சோதனையை கண்டு தடுமாறிடாதீங்க, சோதனைகளை கண்டு அமர்ந்துடாதீங்க, சோதனைகளில இடறிடாதீங்க, சோதனைகளில கர்த்தரை முறுமுறுத்துறாதீங்க, சோதனையில பாவம் செஞ்சிடாதீங்க, சோதனையில பின்வாங்கிடாதீங்க. நீங்களும் யோபுவை போல சோதனைகள் எல்லாவற்றிலும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடியேனும் ஜெபிக்கிறேன். யோபுவின் சோதனையின் வாழ்வுக்கு பின்பாக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.